அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொலியில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் மொத்தமாக 7 புத்தகங்கள் இருக்க போது அந்த 7 புத்தகங்களில் கடைசி வரக்கூடிய புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். எல்லாரும் வாழ்க்கையில் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகம் என்னன்னு சொல்லி கடைசியில் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது முதலாவது முக்கியமான புத்தகம். அதாவது ஏன் நாங்கள் புத்தகம் வாசிப்போம்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், தன்னை தோழிகள் சந்திச்சிட்டோம், வாழ்க்கையில பணக்காரனா போகணும்னு சொன்ன இப்படியான காரணங்களை இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா புத்தகங்களை வாசிக்கணும். அந்த புத்தகங்கள் ஏற்கனவே அந்த மாதிரியான அனுபவங்களை சந்திச்சாக்கள் வரலாறு நாங்கள் வாசிக்கக்குள்ள எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது பிற்காலத்துல எங்களை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய 7 புத்தகங்களை இங்க பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவது புத்தகம் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்ற புத்தகம். அதாவது இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் சரண்யா உமாகாந்தன். அதாவது ஒன் டே லைஃப் வில் சேஞ்ச் என்ற புத்தகம். இந்த புத்தகத்துல சாராம்சமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு உத்வேக காதல் கதையை கொண்டு ஒரு வாழ்க்கை பாடத்தை கொண்ட புத்தகம் இருக்க போது, அதாவது வாழ்க்கையில கஷ்டமான காலம் சந்திக்கிற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி தோல்வி, ஏமாற்றம், கடன், மன உளைச்சல் எல்லாத்தையுமே சந்திச்சு வரினம் பிற்காலத்தில் அவ எப்படி அந்த தலைகளா வாழ்க்கை மாறி முன்னுக்கு வாரணும் என்ற சம்பந்தமான புத்தகம் தான் இந்த புத்தகமா இருக்க போது. முக்கியமான புத்தகம், எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில வாசிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம். பணம் சார் உளவியல். இன்றைய காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பணத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எப்படி நாங்கள் தக்க வச்சுக்கோ சம்பந்தமான புத்தகம் தான் இந்த பணம் சார் உளவியல் என்ற புத்தகம். பபிலோனின் மிகப்பெரிய பணக்காரான புத்தகம். இதுவும் ஒரு பைனான்ஸ் ரீதியான புத்தகமா இருக்கும். இந்த புத்தகத்தின் சாராம்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பபிலோன் நகரத்தின் கதை மூலமாக பணம் சம்பாதிக்கிறதும் அதை எப்படி அதை பெருக்கிறதும் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டது. அதாவது பண்டைய காலத்துல பண்டமாட்டு முறை மூலமாக தான் எங்களுக்கு பணம் சம்பாதிக்கப்பட்டது. அதை எப்படி சம்பந்தமாக இந்த புத்தகத்தில் மிக சிறப்பான முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பைனான்ஸ் ரீதியில முன்னேற்றம் யோசிக்கிற எல்லாருக்குமே இந்த புத்தகம் ஒரு ஹெல்ப்பான புத்தகமா இருக்கு. அடுத்தது முக்கியமான புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆழ் மனத்தின் அற்புத சக்தி. இந்த புத்தகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினது டாக்டர் ஜோசப் மார்பி என்றவர். உண்மையாகவே 10 கோடிக்கு மேலே விற்பனை செய்யப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான புத்தகம். அதாவது எங்களுடைய ஆள் மனசு சம்பந்தமாக சொல்லப்பட்டது. அதாவது தற்காலிகமான மனத்தை நாங்கள் யோசிக்கிறது ஒரு 10 விதமா இருக்கும். இதே ஒரு ஆள் மனத்தை எடுத்தோம்னு சொன்னது எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற 90 விதமான சப்கான்ஷியஸ் மைண்டா இருக்க போது. அந்த ஆள் மனசு சொல்ற விஷயங்களை எங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப ஆள் மனசு நாங்கள் சரியான கட்டளை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையுமே ஒரு சரியான பாதையில போகும் என்றுதான் இந்த புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவார்கள். எங்களுடைய எண்ணம் தான் வாழ்க்கை தீர்மானிக்கும் என்றதை இந்த புத்தகம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த புத்தகம் கண்டிப்பா எல்லாரும் வாசிக்க வேணும். எங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே நல்லா இருந்தா எங்களுடைய வாழ்க்கைகளும் அதுக்கேற்ற மாதிரி போகணும். அடுத்தது மிக முக்கியமான புத்தகம் சாணக்கிய நீதி என்ற புத்தகம். இந்த சாணக்கிய நீதி என்ற புத்தகத்தை முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா, ராதாகிருஷ்ண பிள்ளை என்ற இந்தியா ஒருத்தரான் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு வெற்றிக்கான உத்திகளை இந்த புத்தகத்தில் மிக சிறப்பான முறையில சொல்லியிருப்பார். அதாவது 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சாணக்கிய என்றவர்